ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மாத்தியோசி மேக்ஸிசி. நம்ம போக போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம்னா இருக்கட்டும், எந்த குரூப் எக்ஸாம்னா இருக்கட்டும், செகண்ட் கிரேட் டீச்சர், டெட் எக்ஸாமு, ஏன் ஈவன் டிகிரியாக கூட இருக்கட்டும், இந்த பித்தாகரஸ் நம்பர் அது இல்லாமல் கணக்கு வரு 99% பித்தாகரஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கேள்வி வந்துடும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை செகண்ட் கிரேட் டீச்சராக இருக்கட்டும், இல்லை டெட்டாக இருக்கட்டும், ஏன் பேங்கிங்காக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ரயில்வேவாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், எஸ்ஐயாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் ஒரு கேள்வி கண்டிப்பாக பித்தாகரஸ் நம்பரை வச்சுக்கிட்டு ஒரு கணக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த பித்தாகரஸ் அப்படின்னும்போது அதுக்கு டெஃபினேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பித்தாகோரியன் ட்ரிபிள்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. எது பித்தாகரஸ் தியரத்தை நிறைவு செய்யக்கூடிய எண்கள் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்படி இருந்தால் இதுக்கு பேர் தான் பித்தாகரஸ் ட்ரிபிள்லெட்டுன்ட்டு. நீங்கள் மனப்பாடம், நான் ஒரு 8 என்னோ போட்டு உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்கு சொன்னேன். இப்போ சொல்ல போத ஷார்ட்கட் ட்ரிக்கு தான். பட்டு 3 நம்பர் எப்படி வருது அப்படின்றத அழகாக புரிகிற மாதிரி கண்டிப்பாக புரியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டுங்களா? வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்டில் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்களெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். 99% பித்தாகரஸ் வச்சுக்கிட்டு பித்தாகரஸ் தியரத்தை ஃபாலோ பண்ணி ஏன் மென்சுரேஷனில் வரும், ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷனில் வரும். ரைட்டுங்களா? அந்த மாதிரி நிறைய இடத்துல கணக்கு பித்தாகரஸ் ட்ரிபிள்லெட் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா கணக்கு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆன்சர் அடிச்சுட்டு வந்துனே இருந்துடலாம். 2 நம்பர் இருக்குது, இல்லை ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா இன்னொரு 2 நம்பர் அழகாக கொடுத்துடலாம். 3 அப்படின்னும் போது அது செங்கோணம் முக்கோணம்னு அந்த கணக்கில் வந்துச்சுன்னா இன்னொரு நம்பர் 4 5ன்னு சொல்ல தெரியணும். ரைட்டுங்களா? அது எப்படி சார் நான் சொல்கிறது அப்படின்றதுக்காக நான் இங்கே பேஸ் பண்ணியிருக்கேன். ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு ஒத்தப்படம் மட்டும் நான் சொல்ல போகிறேன். 3, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் 9, அதுக்கப்புறம் 11, இப்படி ஒத்தப்படையாக போயிருந்தால் அது என்ன பித்தாகரஸ் ட்ரிபிள்லெட் என்ன வரும். ரைட்டுங்களா? ஓகே. பித்தாகரஸ் தியரம்னா என்ன முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். பித்தாகரஸ் தியரம் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு செங்கோண முக்கோணத்தை குறிக்கும். ரைட்டுங்களா? இந்த இடம் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. இந்த 90 டிகிரிக்கு எதிர்பக்கம் இருக்கிறது வந்து கர்ணம். இதை 90 டிகிரி தாங்கக்கூடிய பக்கம் இது வந்து 1, இது பக்கம் 2. இந்த 90 டிகிரியை இந்த பக்கமாகவும் இந்த பக்கமாகவும் தாங்கும் பக்கங்கள், தாங்கும் சைடுன்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? செங்கோண முக்கோணத்தை தாங்கும் பக்கங்கள்லாம் இது 1 இது 1. ரைட்டுங்களா? இந்த 90 டிகிரிக்கு எதிர்க்க இருக்கிறது கர்ணம். பித்தாகரஸ் தியரம் என்பது கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 4 5ன்னு எடுத்து வச்சுக்கிறேன். அதாவது இது 3ன்னு வச்சுக்கலாம், இது 4ன்னு வச்சுக்கலாம், இது வந்து 5ன்னு வச்சுக்கலாம். பித்தாகரஸ் ட்ரிபிள்லெட்டில் ஒரு எழுதப்படாத விதி என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா, பித்தாகரஸ் ட்ரிபிள்லெட் ட்ரிபிள்லெட்னாலே 3 நம்பர் இருக்கணும். அந்த 3 நம்பரில் எது பெருசாக இருக்கோ அதுதான் கர்ணம். அப்போ அது பிரகாரம் 5 இங்கே வரணும். அப்போது அவன் பித்தாகரஸ் ட்ரிபிள்லெட் சொல்கிறது கர்ணத்தின் வர்க்கம். கர்ணம் எவ்வளவு? 5. அப்போ 5 ஸ்கொயர். ஒரு பக்கம் 3, அப்போ 3 ஸ்கொயர். இன்னொரு பக்கம் 4, அப்போ 4 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் 25, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, கூட்டினா 25. ரெண்டும் ஈக்குவலாக வருகிறது. அப்போது தேரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இதுதான் தியரம். அப்போ அது பிரகாரம் பார்க்குறச்ச 3ஓட வர்க்கம் இப்போ நம்ம சொல்லிட்டோம் இல்லைங்களா? 3ஓட வர்க்கம் 9, 4ஓட வர்க்கம் 16, ரெண்டுத்தையும் கூட்டினா 5ஓட வர்க்கத்தில் வருது. இப்போ 3 4 5 இது ஒரு பித்தாகரஸ் ட்ரிபிள்லெட்னா இதோட மடங்கும் பித்தாகரஸ் பித்தாகரஸ் தியரத்தை நிறைவு செய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 4 5 இதோட 2 மடங்காக எடுக்கிறச்ச 3 2 6. இதோட மல்டிபிள்ஸும் அப்படி தான் இருக்கும். 3 2 6, 4 2 8, 2 10, 6 ஸ்கொயர் 36, 8 ஸ்கொயர் 64, கூட்டினீங்கன்னா 100, 10 ஸ்கொயர். 3 மடங்காக எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். 3 3 9,
4 3 12, I 3 15. அப்போ 9 ஸ்கொயர் 81, 12 ஸ்கொயர் 144. ஆட் பண்ணிங்கன்னா 4 1 5, 18 ஒரு நாளும் 22, அது 15 ஸ்கொயரு. ஸோ இதுதான் பித்தாகரஸ் தியரம், பித்தாகரஸ் ட்ரிப்ளட். பித்தாகரஸ் தியரம் என்பது கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். ஓகே சார், எனக்கு தியரம் தெரியுது சார், ஆனால் இந்த நம்பர் தான் பித்தாகரஸ் ட்ரிப்ளட்டை நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏதாவது ஒன்று கொடுத்துட்றாங்க, 3 4 கொடுத்துட்றாங்க, இன்னொன்று 5 நான் எப்படி சொல்ல தெரியுது? இல்லைனா இந்த இடத்துல 13 கொடுத்துட்றாங்க, இப்போ 84 கொடுத்துட்றாங்க, இன்னொன்று 85 நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்படி போடுறோம்னா இந்த இடத்துல 5ன்னு கொடுக்குறாங்கன்னா இது கர்ணம் 5ன்னு வந்துட்டுனா ஆட்டோமேட்டிக்காக இது 3 இது 4, அவ்வளோதான். ஒன்று கொடுத்தாலே உங்களுக்கு சொல்ல தெரியணும். இப்போ இந்த இடத்துல 4 மட்டும் கொடுக்குறாங்கன்னா அப்போ இன்னொன்று இது 3 இருக்கும், இது 5 இருக்குன்னு சொல்ல தெரியணும், ரைட்டுங்களா? அப்போ இந்த பித்தாகரஸ் ட்ரிப்ளெட்டை வந்து மனசில் மனப்பாடம் மாதிரி சொல்ல தெரியணும். அப்படி சொல்ல தெரியாதவங்களுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்கு சொல்கிறேன். அதாவது இந்த ஒத்தப்படையாக நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிற ஒத்தப்படை நம்பர் 3 ஸ்கொயர் பண்ணுங்க 9. 9ல் பாதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4.5. அப்போ 4.5க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 4, 4.5க்கு அப்புறமா வரக்கூடிய நம்பர் 5. அதானே ஒரு நம்பர் லைன் போடுறீங்கன்னா இந்த இடத்துல 4, இந்த இடத்துல 5னா நடுப்புற 4.5. இப்போ 4.5க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நம்பர் 4, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நம்பர், அதாவது முன்னாடி இருக்கிற நம்பர் பின்னாடி இருக்கிற நம்பர். அப்போ 4 5ன்றதால 3, அதுக்கு அடுத்தது 4, அதுக்கு அடுத்தது 5. இது பித்தாகரஸ் ட்ரிப்ளட், ரைட்டுங்களா? ஒருவேளை 5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 5. அப்போ 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 25. 25 பாதியாக பண்ணுங்க 12. இப்போ 12க்கு முன்னாடினா 12, 12க்கு அப்புறம்னா 13. அப்போ 5 12 13, 5 12 13 ஒரு பித்தாகரஸ் ட்ரிப்ளட். அடுத்தது 7ன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 7 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 49. 49ல் பாதி பண்ணுறப்ப 24. 24க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 24, அதுக்கப்புறமா இருக்கிற நம்பர் 25. அப்போ 7 24 25 ஒரு பித்தாகரஸ் ட்ரிப்ளட். இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும், ரைட்டுங்களா? இப்போ நம்ம இதை பண்ணி பார்க்கலாமா? சும்மா ஒரு 2 மட்டும் ட்ரை பண்ணலாம், எல்லாமே நம்ம போட்டு பண்ண தேவையில்ல, ரைட்டுங்களா? 3 4 5க்கு பார்த்துட்டோம், 5 12 13க்கு நம்ம பார்க்கலாம் கரெக்டாக வருதான்னு. சார் நீங்கள் ஏதோ கதை விட்டுன்னு போகிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, அதை செக் பண்ணிக்கலாம். அந்த பித்தாகரஸ் ட்ரிப்ளெட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்றத பார்த்துக்கலாம். அதாவது இப்போ நான் என்ன சொன்னேன், 3க்கு முடிஞ்சு போச்சு கதை, ரைட்டுங்களா? 3 கதை முடிஞ்சிச்சு. 5ன்னு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 25. 25ல் பாதி பண்ணுறச்சே 12. 12க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் பின்னாடி வரக்கூடிய நம்பர் 13. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணோம்னா இவர் தான் கர்ணம். அப்போ 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 25, 12 ஸ்கொயர் பண்ணோம்னா 144, ஆட் பண்ணிங்கன்னா 169. இது 13 ஸ்கொயர் டேலி ஆகிறது. அதே மாதிரி 7 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 7 ஸ்கொயர் பண்ணோம்னா 49, அவர் 2ஆல் பண்ணோம்னா 24. முன்னாடி இருக்கிற நம்பர் 24, பின்னாடி வரக்கூடிய நம்பர் 25. இப்போ 7 ஸ்கொயர் 49, 24 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் போட்டுடலாமா? 24 ஸ்கொயர் 4 16 மிச்சம் 576 வரும். ஏன் நான் போட்டுன்னு இருப்பேன் 576. ஆட் பண்ணிங்கன்னா 5 8 4 12 ஒரு 625. 625 என்பது 25னுடைய வர்க்கம், அவ்வளோதான். அப்போது இதே மாதிரி தான் சார் வரும். அப்போது 3 4 5 7 செக் பண்ணியாச்சு. மற்றதை செக் பண்ணணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், ரைட்டுங்களா? நீங்கள் பொறுமையாக அந்த பித்தாகரஸ் தியரத்தை அது நிறைவு செய்கிறதா, முதல் 2 சின்ன பக்கத்தை ஸ்கொயர் பண்ணோம்னா பெருசாக இருக்கிற நம்பருக்கு ஸ்கொயரில் வந்து உக்காருதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ரைட்டுங்களா? இப்போ மற்றதுக்கும் நம்ம சொல்லிடலாம். 7 போட்டாச்சு, 9 போட்டுடலாமா? 9 செக் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ 9ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, 9 ஸ்கொயர் பண்ணோம்னா 81. அவரை பாதி பண்ணனா 40. 40க்கு முன்னாடி நம்பர் 40, 40.5க்கு அடுத்ததாக வரது 41. அப்போ 9 40 41 ஒரு பித்தாகரஸ் ட்ரிப்ளெட்டு. அடுத்தது 11 எடுத்தோம்னா 121. அவரை பாதி பண்ணோம்னா 60. 60 நம்பது அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 60க்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர் 61. அப்போ 11 60 61 ஒரு பித்தாகரஸ் ட்ரிப்ளெட். அடுத்து 13
13 ஸ்கொயர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 169. அவரை பாதி பண்ணோம்னா 84.5 84. அப்போ முன்னாடி நம்பர் 84, பின்னாடி வரக்கூடிய நம்பர் 85. இப்போ 13 84 85 ஒரு பித்தாரஸ் ட்ரிப்ளெட். 17 எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. 17 ஸ்கொயர் 289. அவரை பாதி பண்ணோம்னா 14 4 4. அப்போ 144. அதுக்கப்புறமா வரது 145. ஸோ 17 144 145 ஒரு பித்தாரஸ் ட்ரிப்ளெட். ரைட்டுங்களா? நீங்கள் ஸ்கொயர் பண்ணி பாருங்கள். அதாவது 17 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, 144 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, 145 ஸ்கொயர் பண்ணிங்க. இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இவருக்கு கரெக்டாக வருவார். ரைட்டுங்களா? அடுத்தது 19. பத்தொம்போது ஸ்கொயர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17 ஸ்கொயர் 289 போட்டாச்சு. 19 ஸ்கொயர் 17 ஸ்கொயர் 289 போட்டோம் இல்லைங்களா? 13 14 15 வராது. நான் ஒரு ஒத்தப்படம் விட்டப்பட்டீங்களா? 11, அடுத்தது 13, அடுத்தது 15 வராது. ஏன் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 3 4 5, இதோ 5 பிறகுனீங்கன்னா 3 5 4 5 20, 5 25. ரைட்டுங்களா? 5 25. அப்போது 15ன்றது ஆல்ரெடி 3 4 5 ட்ரிப்ளெட்டோட மடங்கில் இருக்கிறதால 15 20 25 இந்த இடத்துல நான் கொண்டுட்டு வரல. இப்போ 13க்கு அப்புறமா 17 நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா? 17 சொல்லிட்டேன். அடுத்து 19 ஸ்கொயர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 361. அவரை பாதியால் பண்ணோம்னா 180.5. இப்போ முன்னாடி நம்பர் 180, பின்னாடி நம்பர் 181. அப்போ தேர்ஃபோர் 19 180 181ன்றது ஒரு பித்தாகரஸ் ட்ரிப்ளெட். ரைட்டுங்களா? ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒத்தப்பட. அட் த சேம் டைம் இதோட மல்டிபிள்ஸும், இதோட 2ஆம் மல்டிபிள்ஸு 3ஆம் மல்டிபிள்ஸு, அதே மாதிரி 5 12 13 இதோட 2ஆம் வாய்ப்பாட்டில் I 2 10 12 2 24 13 2 26. இதுக்கு அதே மாதிரி 3 மடங்காக இருந்துச்சுன்னா I 3 15, I 3 15, 12 36, 13 39. அப்போது இதோட மல்டிபிள்ஸும் செகண்ட் மல்டிபிள்ஸ் தேர்ட் மல்டிபிள்ஸ் இந்த பித்தாகரஸ் ட்ரிப்ளெட்டில் ஒத்தப்படைக்கலாம் நான் சொல்லியிருக்கிறது. இதுக்கு மல்டிபிள்ஸும் பித்தாகரஸ் தேற்றத்தை நிறைவு செய்யும். நமக்கு இதோட நின்றுடும் சார். இதுக்கு மேலே ரொம்ப பெருசாலாம் போகாது. ஒரு கொஞ்சம் இந்த இதுக்குள்ளாரே முடிஞ்சிடும். இந்த 13 கூட நான் நிறைய பார்த்த மாதிரி தெரியல. ரைட்டுங்களா? இப்போ 3லேருந்து 11க்குள்ளாரே கணக்கு வந்து நமக்கு அது மாதிரி தான் வந்திருக்கு. அதுக்கு மேலே வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ரைட்டுங்களா? ஓகே. இருந்தாலும் ஒத்தப்படையில் வந்தால் எப்படி பித்தாகரஸ் ட்ரிப்ளெட்டை நம்ம கண்டுபிடிக்கிறது? நம்ம என்ன பண்ணுவோம்? உட்காந்து கர்ணம் ஸ்கொயரு பக்கம் கேட்குறாங்கன்னா, கர்ணம் கேட்குறாங்கன்னா 2 பக்கத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி அது ஸ்கொயர் ரூட் எடுப்போம். இல்லைன்னா கர்ணம் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் கொடுக்குறாங்கன்னா என்ன பண்ணுவோம்? கர்ணம் ஸ்கொயரு மைனஸ் இன்னொரு பக்கம் ஸ்கொயரு கண்டுபிடிச்சி அது ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டக்குன்னு போட கற்றுக்கோங்க. ரைட்டுங்களா? 3ன்னு இருந்துச்சுன்னா எப்படி போடுறது, 5ன்னு இருந்துச்சுன்னா எப்படி போடுறது. ஸோ கணக்குக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரிப்ளெட்டை நம்ம, இது ஒரு ஐடியா, பட் அந்த கேட்குற கேள்வியை பொறுத்து இந்த ட்ரிப்ளெட்டை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொல்லிக்கிறது எல்லாமே ஒத்தப்படை தான் சொல்லியிருக்கேன். ரெட்டப்படை வேறு மாதிரி வரும். ஈவன் நம்பர்ஸுக்கு பித்தாகரஸ் ட்ரிப்ளெட் வேறு மாதிரி வரும். ஸோ அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதேமாதிரி இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் ஒன்ஸ் அகைன் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே சார், வெல் அண்டர்ஸ்டுட் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ரைட்டுங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.